நாகை அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் போக்சோவில் கைது செய்துள்ளனர். கணவரை இழந்த பெண்ணிடம் அத்துமீறிய நபர் சிக்கியது எப்படி? நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரை சேர்ந்தவர் அந்த 40 வயதான பெண். கணவர் 2 வருடங்களுக்கு முன்பாக இறந்துவிட்ட நிலையில் 16 வயது மகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு தாய் மாவரைப்பதற்காக வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பினார். நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவர் சிறுமியின் அருகில் சென்று அத்துமீற முயன்றுள்ளார். இதைக் கண்டு அதிர்ந்து போன சிறுமி சத்தம் போட்டு உதவிக்கு ஆட்களை அழைத்துள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த மர்ம நபர் சிறுமியை தள்ளிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இந்த சம்பவத்தின் போது சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. பிறகு அந்த சிறுமி எழுந்து கொல்லைப்புறம் வழியாக வெளியே ஓடிச் சென்று தன்னுடைய உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார். உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறி தன்னுடைய தாயை காணவில்லை என்று மிரட்சியுடன் கூறியுள்ளார். உடனே உறவினர் சிறுமியை அழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கொல்லைப்புறத்தில் பலத்த காயங்களுடன் சிறுமியின் தாய் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனே உறவினர்கள் தாய் மகள் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக நாகை ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது குறித்த புகாரின் அடிப்படையில் வேளாங்கண்ணி போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபரின் அடையாளம் தெரிய வந்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் மகேஸ்வரி தலைமையில் 3 தனிப்படை அமைத்து மர்ம நபரை தேடி வந்தனர். 2 தினங்களுக்கு முன்பாக கருவேலங்கடை அருகே சுற்றித் திரிந்த காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரை பிடிக்கும் போது தப்பி ஓடி தடிக்கி விழுந்ததில் கை மற்றும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரை மீட்டு ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து பிறகு கைது செய்து கொண்டு சென்றனர். பிடிபட்ட நபர் மீது போக்ஸ்கோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய சிகிச்சை மற்றும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்.